பரிசுத்தாவிக்காக நன்றி செலுத்துகிறோம். இதுவரை நடத்தின தேவன் இன்னும் வழி நடத்துகிறோம். ஆண்டவரே கர்த்தாவே சர்வ தேவமே துதிக்கிறோம். ஏகோவா தேவனே ஆராதிக்கிறோம் கர்த்தாவே. ரிபாலாஷ் குருடு கபாபாலாஷ் ரிகரலபாலாஷ் லபலபல கரனமாலாஸ் மே ஆராதிக்கிறோம். Oh, thank you Jesus. Thank you Jesus. நன்றி ஜவானனை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே கர்த்தாவே மறுபடியும் சமூகத்துல வந்திருக்கிறோம் கர்த்தாவே. இந்த துதி ஆராதனை ஆசத்துக்காக ஜெபிக்கிறோம். பலப்படுத்தி தெய்வத்தை வரக்கூடிய இருக்கிற மக்கள் எத்தனையோ சூழ்நிலைகள் இருக்கிற கர்த்தாவே தேவனை ஆராதிக்க முடியாமல் கர்த்தாவே. ஆனா இப்போது கர்த்தாவே தேவனை ஆராதிக்க வந்திருக்கிறோம் ஆண்டவரே. சுவாமி உன்னை மூலியமா சுவாமி கர்த்தாவே தேவனை ஆராதிக்க திரும்ப கொடுத்திருக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பார்த்துக்கொண்ட ஒவ்வொரு உள்ளத்துல சுவாமி கர்த்தாவே நீ கர்த்தாவே பெரிய காரியங்களை செய்திருக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீ கர்த்தாவே விடுதலை கொடுத்திருக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா அன்பின் கருத்துல ஒப்படைக்கும்படி நடத்துகிற சுவாமி இயேசுவின் நாமத்தில் கேட்க நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். ஹalleluya. Thank you Jesus. Thank you Lord. ஏகோவா தேவனுக்கு ஆயிரம் நாமங்கள். ஹalleluya. Thank you தேவனை ஆராதிக்க போகிறோம். Thank you Jesus. Thank you Lord. Jesus. Thank you Lord. ஏகோவா தேவனுக்கு ஆயிரம் நாமங்கள். இதை சொல்லி பாடிடுவே. கர்த்தாவே கர்த்தர் செய்த நன்மைகள் ஆயிரம். கரம் தட்டி பாடிட. ஏகோவா தேவனுக்கு ஏகோவா
அவர் இந்த சங்கீதமானவர். ஆண்டவரை துதிக்கிறோம் ஆண்டவரே. நீ சங்கீதமானவர் கர்த்தாவே. தேவனே ஆராதனைக்கு வந்திருக்கிறோம் ஆண்டவரே. Yes Jesus, thank you Lord. Thank you Jesus, thank you Lord.
இந்த ஆராதனை கர்த்தாவே அன்பின் கருத்தில் ஒப்புவிக்கிற வழிநடத்துகிற சுவாமி. ஆமாண்டவரை கர்த்தா வாழ்ந்து கொண்ட போதுகிற ஆசத்துக்காக ஜெபிக்கிறோம். ஆமாண்டவரை கர்த்தா அவர் மூலியமா நேர்காணி நம்மளோட பேசுறதுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவர் தெய்வ கரம் கர்த்தா நம்ம மூடி இருக்கிறது சுவாமி. கர்த்தாவே தெய்வ மகிமை சூழ்ந்திருக்கிறோம். அப்பா உங்களோட வானத்தையானது கர்த்தாவே ஆண்டவரே சுவாமி. ஓ ஜென்மத்தோட கிருபை கொடுத்திருக்காக ஜெபிக்கிறோம் சுவாமி. அன்பின் கருத்தில் ஒப்புவிக்கிற வழி நடத்துகிற சுவாமி. இயேசு கிறிஸ்து நாமத்துக்கு நல்ல பிதாவே. ஆமென். நன்றியாகவரை செலுத்துகிறோம். நன்றியோடு செலுத்துகிறோம். வெளியில் கொடாண்டவரை கர்த்தருடைய நாமத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் கூட எங்களோடு கூட இருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். எல்லா சூழ்நிலை மத்தியிலும் எங்களை கைவிடாமல் இருக்கிறதுக்காக சந்திக்கிறோம். அன்புக்காக சோதரம், கைவுக்காக சோதரம், இறக்கத்துக்காக சோதரம் துதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். கர்த்தரை ஆராதித்தோம் ஆண்டவரே. அளவில்லாத அன்புக்காக ஆண்டவரே இன்னும் நாங்கள் நம்மை ஆராதிக்கிறோம். கர்த்தர் உதவி செய்திருக்கிறபடினாலே சோதரம் ஆண்டவரே. என்ன நாங்கள் செலுத்தக்கூடும் ஆண்டவரே. கர்த்தர் நீர் செய்திருக்கிற நன்மைகளுக்காக என்ன நாங்கள் செலுத்தக்கூடும் ஆண்டவரே. இந்த ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை நாங்கள் தொழுது கொள்வதே எங்களுக்கு மேன்மையானதாக இருக்கிறபடினாலும் சோதரிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம். எங்களை தாழ்த்தி விசுவாசம் கொள்கிறோம். நாங்கள் செல்வோம் மேம்படுவோம் ஆட்சிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை நன்றி செலுத்துகிறோம். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் கூட நம்ம மறுபடியுமாக ஆன்லைன் மூலியமாக நாம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்க கர்த்தர் செய்திருக்கிறார். நாட்களிலும் பிரியமானவர்களே, இன்னும் இதை காட்டிலும் அதிக கொடுமையான காலங்கள் வருகிறதா இருக்கிற அப்படின்னா இன்றைக்கு நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற இந்த சாக்கியத்தை நாம் பயன்படுத்தி கொண்டு தொடர்ந்து கர்த்தரை நாம் ஆராதிப்போம், துதிப்போம், மேம்படுத்துவோம். உங்களுடைய வார்த்தையை கேட்பதற்கு இன்னும் நமக்கு சாக்கியங்கள் உண்டு. அநேக தயவு பாராட்டி இருக்கிற அதற்காக கர்த்தருக்கு வீடுகளில் இருந்து நாம் ஆராதனை கலந்து கொள்வது இன்னும் அதிசயமான, ஆச்சரியமான, நல்ல ஆசீர்வாதமான நாளாக நாளில் கூட சபையின் மூலியமாக நாங்கள் உங்களுக்கு வார்த்தையை கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு வருகிறோம். அதற்காக இயேசு கிறிஸ்து நாமே நம்ம எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து கூட இன்றைக்கு நாம் கர்த்தருடைய வார்த்தையை தியானிப்போமாக. இன்றைக்கு நாம் ஆண்டவரிடத்திலே கற்றுக்கொள்ள போகிற காரியம் என்னவென்று சொன்னால், ஃபாலோ மீ, என்னை பின்பற்றி வா என்ற வார்த்தையின் பிரகாரம் இன்றைக்கு நாம் ஆண்டவருடைய காரியத்தை அறிந்து கொள்ள போகிறோம். பிரியமானவர்களே, இந்த வார்த்தையானது மிகவும் முக்கியமான ஒரு வார்த்தையாக இருக்கிறது. இந்த வார்த்தை ஆண்டவர் தாமே நம்முடைய ஊழியத்தை ஆரம்பிக்கிற வேலையை செய்திருக்கிறார். நம்முடைய சீஷர்கள் நம்மோடு கூட 3 வருடம் ஊழியம் செய்வதற்கும் பிற்பாடு ஆண்டவர் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்வதற்கு முன்பதாகவும் அவர் எடுத்துக்கொள்ளப்பட்ட பிற்பாடு இந்த ஊழியத்தை தொடர்ந்து இந்த பூமியிலே செய்து இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷத்தின் காரியத்தை உலகமெங்கும் கொண்டு போய் எல்லா ஜனங்களுக்கும் கடந்த 2000 ஆண்டுகளாக அவருடைய சத்தியத்தையும் வார்த்தையும் இந்த சுவிசேஷத்தை சொல்லுவதற்கு ஆண்டவர் ஏற்படுத்துவதற்கு மிகவும் பயன்படுத்தின ஒரு முக்கியமான வார்த்தையாக இருக்கிறது. ஃபாலோ மீ, என்னை பின்பற்றி வா என்ற இந்த தலைப்பில் தான் இன்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தையை நாம் பார்க்க போகிறோம். யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 19வது வசனம். John chapter 21 verse 19. John Gospel chapter 21 verse 19. இந்த விதமான மரணத்தினாலே அவர் தேவனை மகிமைப்படுத்த போகிறான் என்பதை குறிக்கும்படியாக இப்படி சொன்னார். அவர் இதை சொல்லிய பின்பு அவனை நோக்கி, என்னை பின்பற்றி வா என்றார். ஆண்டவர் பேதுருவிடத்தில் சொல்லும் பொழுது ஃபாலோ மீ அப்படின்னு சொன்னார். அவனுடைய ஊழியத்தின் முடிவு, அவன் ஆண்டவருக்காக எப்படியெல்லாம் ஊழியம் செய்ய போகிறான் என்று பேதுருவை குறித்து இயேசு சொல்லுகிற வேளையிலே கடைசியாக அவனுடைய நாட்களை அவன் ஆண்டவருக்கு மகிமையாய் எப்படி தன்னுடைய மரணத்திலும் ஆண்டவரை மகிமைப்படுத்த போகிறான் என்று சொல்லி முடித்த பிற்பாடு தீர்க்க தரிசனமாக மாத்திரமல்ல அவனுடைய காரியங்களை சொல்லி அவர் அவனுக்கு ஒரு கட்டளை கொடுக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். அவர் ஒரு விசேஷமான கொமாண்டை கொடுக்கிறார், என்னை பின்பற்றுவான். இந்த வார்த்தையை இயேசு தாமே பேதுருவிடத்துல தன்னுடைய ஊழிய ஆரம்பத்திலே சொல்லியிருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம்.
மனுஷரை பிடிக்கிறவர்களாக்குவேன் அப்படின்னு சொல்லி இங்கே நம்ம பார்க்கணும். வேதத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. மத்தேயு எழுதின புத்தகத்திலே Matthew chapter 4 என் பின்னே வாருங்கள் உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்களாக்குவேன் அப்படின்னு சொல்லி மத்தேயு 4ஆம் அதிகாரம் 19வது வசனத்திலும் கூட இயேசு கிறிஸ்து பேதுருவை மட்டுமல்ல, பேதுரு, அந்திரேயா, யோவான், யாக்கோபு என்கிறவர்களிடத்திலே ஆண்டவர் முதலாக சீஷரை அழைக்கிற வேளையிலும் கூட என் பின்னே வாருங்கள் நான் உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்களாக்குவேன் அப்படின்ற வார்த்தை சொல்லி ஊழியத்தை ஆரம்பிக்கிற வேளையில் இந்த வார்த்தை ஆண்டவர் பேதுருவிடத்தில் பயன்படுத்தியிருக்கிறார். இப்போ ஊழியத்தை முடித்து இயேசு பரலோகத்துக்கு போகிற அந்த கடைசி நேரத்திலும் கூட பேதுருவுக்கு விசேஷமாக ஒரு தீர்க்க தரிசனமாக அவருடைய முடித்தின் காரியங்களும் அவருடைய வாழ்க்கை முறையிலும் முடிக்கிற வேளையிலும் கூட ஆண்டவர் இந்த வார்த்தையை சொல்லியிருக்கிறதாக பார்க்கிறோம். ஆனாலும் பிரியமானவர்களே, இந்த பகுதியில நாம் வாசிக்கிற பொழுது ஆண்டவர் இரண்டு தடவை அதை ரிப்பீட் பண்ணியிருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். 2 தடவையாக அவனிடத்துல சொல்லியிருக்கார். முதல் தடவை சொல்லின வார்த்தை தான் இப்போ 19வது வசனத்திலே நாம் வாசித்தோம். அவனை நோக்கி என்னை பின்பற்றி வா அப்படின்னு சொல்லி. இப்ப இன்றைக்கு பிரியமானவர்களே, ஆண்டவர் நம்மிடத்துல சொல்லுகிற காரியங்கள் அன்றைக்கு பேதுருவிடத்துல சொன்னார், இன்றைக்கு நம்மிடத்துல சொல்லியிருக்கிறார். நாமும் கூட ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்து சபையிலே வந்து சேர்க்கப்பட்டு ஆவியினால் அபிஷேகம் பெறப்பட்டு கர்த்தருக்காக ஊழியம் செய்கிற இந்த இவ்வளவு நாட்களில் கூட ஆர்வத்தில் ஆண்டவர் நம்மிடத்திலும் சொல்லியிருப்பார், என்னை பின்பற்றி வா, என்னிடத்திலே வா என்று சொல்லியிருப்பார். ஆனால் இங்கே விசேஷமாக பேதுருக்கு சொன்ன அதே வார்த்தை தான் இன்றைக்கு இந்த நாளிலே திருச்சபையாகி நமக்கு ஆண்டவர் சொல்கிறார், follow me அப்படின்னு சொல்லியிருக்கிறார். இன்றைக்கு யாருக்கெல்லாம் ஆண்டவர் இதை சொல்லுகிறார் என்று சொன்னார், விசேஷமாக திருச்சபைக்கு மாத்திரம் சொல்லியிருக்கிறார். முதலாவதாக ஆண்டவர் எல்லாருக்கும் சொன்னார், ஆண்டவர் இடத்துல வந்தவர்களிடத்துல அவர் சொன்னார். ஆனா இப்போ விசேஷமாக பேதுருவிடத்துல தனிப்பட்ட முறையிலே சம்பாஷிக்கிற வரையிலே அவனும் ஆண்டவருமாக தனிப்பட்ட ரீதியிலேயே அவருடைய பிரசனத்துல இருக்கிற பொழுது ஆண்டவர் அவனுக்காக பர்சனலி ஒரு காரியத்தை சொல்லியிருக்கிறார். அன்றைக்கு சொல்லும் பொழுது எல்லாருக்கும் முன்பாக என்னை பின்பற்றி வாருங்கள், நான் உங்களை மனுஷனை பிடிக்கிறார் அப்படின்னு சொன்னார். ஆனா இன்றைக்கு பிரியமானவர்களே, இந்த வசனத்தை கேட்கிற நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவர் என்ன சொல்கிறார், ஃபாலோ, என்னை பின்பற்றி வா. இது ஒரு கட்டளையாக பார்க்கிறோம். ஆனா இன்றைக்கு என்னை பின்பற்றி வா என்று சொன்ன ஆண்டவருடைய வார்த்தையில ஒரு மிஷன் இருக்கிறதாக பார்க்கிறோம். அதுல ஒரு தேவனுடைய சித்தம் இருக்கிறதாக பார்க்கிறோம். அதுல will of God இருக்கிறது, அதுல ஒரு மிஷன் இருக்கிறது, அதுல ஒரு ஆண்டவருடைய கட்டளை இருக்கிறது, அதுல ஆண்டவருடைய கற்பனையாக நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கிறது. இது நம்முடைய சொந்த மிஷன், இது நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற தனிப்பட்ட நம்முடைய சொந்த விருப்பம் அல்ல. அநேக வேளையில இந்த உலகத்துல வாழ்ற நமக்காக அநேக விருப்பங்கள் உண்டு, அநேக தீர்மானங்கள் உண்டு, நமக்குன்னு ஒரு மிஷன்ஸ் எல்லாம் உண்டு. நாம் இதை செய்ய போகிறோம், இதை செய்ய போகிறோம். கடந்த இந்த 20வது வயதுல நான் இதை செய்ய போகிறேன், 30வது வயதுல இதை செய்ய போகிறேன், எனக்கு 40 வயது ஆகும் பொழுது நான் இந்த காரியத்தெல்லாம் செய்திருவேன் அப்படின்னு சொல்லி நம்முடைய வாழ்க்கையில அநேக திட்டங்களை நாம் வைத்திருக்கிறோம், அநேக காலைகளை நாம் வைத்திருக்கிறோம், அநேக விதமான சூழ்நிலையில நாம இப்படிதான் வாழ போகிறோம் என்று சொல்லி ஒரு பேட்டர்ன் வைத்திருக்கிறோம். ஆனா ஆண்டவர் நம்ம இடத்துல சொல்லியிருக்கிற ஒரே ஒரு பேட்டர்ன் என்னவென்று சொன்னால், ஃபாலோ மீ, என்னை பின்பற்றி வா என்று சொல்லி. அவரை பின்பற்றி வருவோம் என்று சொன்னால் நாம் இடறி போக மாட்டோம், நாம் தடுமாறி போக மாட்டோம். காரணம் பாருங்க பிரியமானவர்களே, பேதுருடைய வாழ்க்கையிலே அவன் ஆண்டவரோடு 3.5 வருடம் ஆண்டவரோடு கூட ஊழியம் செய்கிறவர்களே, அவன் முதலாக கேட்ட அந்த வார்த்தையை, என்னை பின்பற்றி வாருங்கள், நான் உங்களை மனுஷனை பிடிக்கலாக்குவேன் என்று சொன்ன அந்த வார்த்தையை கேட்ட பேதுரு இறுதியிலே ஆண்டவருடைய அந்த பாடுகள், மரணங்கள், ஆண்டவர் பிடிப்பட்டு தண்டனைக்கு போகிறார் என்பதை பார்த்த பேதுரு தடுமாறினான், இடறி போனால். ஆண்டவர் சொன்ன பிரகாரம் 3 முறை சேவல் கூவுவதற்கு முன்பதாக அவன் ஆண்டவரை 3 தரம் மறுதலித்தான் என்று சொல்லிட்டான். பிரியமானவர்களே, அதனால அவன் மறுபடியும் பின்மாற்றத்திலே போனான். ஆண்டவரை யார் என்று தெரியாது என்று சொல்லி அவன் மறுதலித்தவனாய் இருந்தான். பிற்பாடு அவன் மனம் திரும்பினான். ஆண்டவர் இப்ப பாருங்க, 2வது தடவை அவனிடத்துல ஒரு கட்டளை கொடுக்கிறார், என்னை பின்பற்றி வா. இது ஒரு தனிப்பட்ட நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் கொடுக்கிற ஒரு கட்டளையா இருக்கிறது. இன்றைக்கு நாம் எல்லாருக்கும் தனிப்பட்ட ரீதியிலே அவரை பின்பற்றுகிறதான ஒரு வார்த்தை நம்மிடத்தில் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார்.
அதை நாம் எத்தனை பேர் அதை நாம் யோசித்து பார்த்திருக்கிறோம்? எத்தனை பேர் அதை நாம் கவனமாய் கவனித்திருக்கிறோம்? இன்னைக்கு நம்ம எல்லாரும் சொல்லுகிறோம், நான் கிறிஸ்தவனாய் அழைக்கப்பட்டிருக்கிறேன், நான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கிறேன், நான் அவர் ரத்தத்தினால கழுவப்பட்டு பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறேன், நான் நீதிமான், நான் பரிசுத்தவான், நான் திருச்சபைக்கு வந்திருக்கிறேன், நானும் பரலோகத்துக்கு போக ஆண்டவருடைய வருகையில எடுத்துக்கொள்ளப்பட போகிற கர்த்தருடைய நான் மனவாட்டியா இருக்கிறேன், அப்படியெல்லாம் நம்ம சொல்லி இருக்கிறோம். ஆனா ஆண்டவர் நம்மிடத்துல சொல்லுகிறது, அவரை பின்பற்றி வர வேண்டும் என்று சொல்லி. இன்னைக்கு நாம் சபைக்காக அநேக காரியங்களை பின்பற்றி வருகிறோம், சபை சொன்னதுக்காக பின்பற்றுகிறோம், ஊழியக்காரருக்காக. நீ பாருங்க, எத்தனை பேர் ஊழியக்காரருக்காக ஒரு பெரிய கூட்டமே இருக்கிறது. அந்த ஊழியக்காரருக்காக அவரை தவறான போதனை கொடுத்தாலும் அவருக்காக எல்லாவற்றையும் அவர்கள் ரெடியா ஏற்றுக்கொள்ளும், அவர்களை பற்றி அவர்கள் எந்த ஒரு விதத்திலும் அவர்கள் எதிர்க்க மாட்டார்கள். அப்படி எல்லாம் இருக்கிறது. சோ எல்லாரும் யாரையாவது ஃபாலோ பண்ணணும் தான் இன்றைக்கு ஒரு காரியமா இருக்கிறது. ஸ்போர்ட்ஸ் மேன் எடுத்துக்கிட்டா நம்ம சொல்லுவாங்க, எல்லா துறைகளிலும் பாத்தீங்கன்னாக்கா எல்லா விதமான சூழ்நிலையிலும் எல்லாருக்கும் ஒரு மாடல் இருக்கும். எல்லாரும் நான் இவரை ஃபாலோ பண்ணணும், இவரு மாதிரி நான் வரணும். பிசினஸ்ல கூட நம்ம அப்படின்னு நம்ம பார்க்கலாம். பிசினஸ் மேன்லாம் நல்ல ஒரு பிசினஸ்ல வளர்ந்த ஒருவரை பார்த்து அவரை போல நான் வர வேண்டும் என்று சொல்வார்கள். இப்படி சினிமா ஆக்ட்ரஸா இருக்கலாம், யாராக இருந்தாலும் சரி மாணவர்களே, எல்லாருக்கும் ஒரு ரோல் மாடல் வைத்து அவர்களை போல நான் பின்பற்றி வருவேன் என்று சொல்வார்கள். ஆனா இன்றைக்கு நாம் யாரை பின்பற்றுகிறா இருக்கிறோம்? பேதுரு அவருடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் இரண்டாவது தடவையாக என்னை பின்பற்றி வா என்று சொல்லியிருக்கிறார். இப்படிப்பட்ட கட்டளை இன்றைக்கு நம்முடைய காதுகள்ல விழுவதற்கு நாம் விட்டுக் கொடுக்கிறோமா? நம்மை நாமே அர்ப்பணிக்கிறோமா? அவனுடைய காதுல விழுந்த அந்த கட்டளையை அவன் இந்த முறை கவனமாய் கவனித்தான் என்று சொல்லிப்பார். அவன் என்ன சொல்கிறான் என்று சொன்னால், ஆண்டவரே நான் உண்மை நேசிக்கிறேன் என்று சொல்றான். ஆண்டவர் கேட்கிறார், நீ என்னை நேசிக்கிறாய் என்று. ஆண்டவர் சொல்றார், ஆண்டவர் இடத்துல பேதுரு சொல்கிறார், நான் உன்னை நேசிக்கிறேன். இன்றைக்கு நாமும் அப்படிப்பட்ட கேள்விக்கு என்ன பதில் சொல்கிறோம்? ஆண்டவரே நான் உன்னை நேசிக்கிறேன். பாடல கூட நம்ம பார்த்தோம், ஆண்டவரை நேசிக்கிறோம் என்று சொல்லி நம்ம அநேக வழியில சொல்லுகிறோம். ஆனால் ஆண்டவரை பின்பற்றுகிறோமா? அந்த வார்த்தைக்கு நம்ம ஆண்டவருக்கு பதில் கொடுத்திருக்கிறோமா? அப்படிப்பட்ட ஒரு வார்த்தை இன்னைக்கு ஆண்டவர் நம்ம இடத்துல கேட்கிறார், ஃபாலோ மீ அப்படின்னு சொல்லி. ஆனால் பவுல் வேதத்தில் சொல்கிறார், நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்களும் என்னை பின்பற்றுங்கள் என்று சொல்லி. வேதத்துல ஒரே ஒரு மனுஷன் மாத்திரம் ஃபாலோ மீ as I follow Jesus என்று சொல்லியிருக்கிறார். அவர் அவ்வளவாக அந்த வார்த்தை சொல்லுவதற்கு ஆவியானவர் இடம் கொடுத்திருக்கிறார். ஆவியானவர் அவனுக்குள்ளாக இருந்து சாட்சி கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி நம்ம பார்க்கணும். எந்த ஒரு மனுஷனும் இப்படி ஒரு வார்த்தையை சொல்லவே இல்லை. இயேசு மாத்திரம் சொன்னார், என்னை பின்பற்றுங்கள் என்று சொல்லி. அதுக்கப்புறம் பவுல் அந்த வார்த்தையை சொல்லியிருக்கிறார். அவ்வளவாக ஆண்டவரிடத்துல அவர்கள் நேசித்திருக்கிறார்கள். அதனாலதான் அந்த வார்த்தையை சொல்ல முடியும். சோ இன்றைக்கு நாம் ஆண்டவரை நேசிக்கிறோம், ஆண்டவருக்காக நாம் எதையும் செய்ய தயாராக இருக்கிறோம் என்று சொன்னால், இப்படி இந்த வார்த்தையை ஆண்டவர் சொல்லியிருக்கிற என்னை நேசிக்கிறாயா என்று சொன்ன கேட்ட வார்த்தைக்கு ஆண்டவர் நேசிக்கிறேன் என்று பேதுரு சொன்னதுக்கு ஆண்டவர் சொல்கிறார், என்னை பின்பற்றுகிறார். பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்முடைய கிறிஸ்துவ வாழ்க்கையில் நாம் சந்திக்க போகிற இனி வருகிற எல்லா பாடுகளுக்கும் எல்லா விதமான துன்பங்களுக்கும் நம்மை நாம் தவறி போகாதபடிக்கு, விழுந்து போகாதபடிக்கு, இடறி போகாதபடிக்கு நாம் இருக்க வேண்டும் என்று சொன்னார். நாம் கர்த்தருடைய அவருடைய அந்த அடிப்படை சத்தியத்திலே பின்பற்றி வர வேண்டும். என்னை பின்பற்றி வா என்று சொன்னால் இயேசு வார்த்தையா இருக்கிறார். இயேசுதான் அந்த சத்தியம். இப்ப இயேசு என்னை பின்பற்றி வா என்று சொன்னால் சத்தியத்திலே நிலைத்தது என்றுதான் அர்த்தம். சத்தியத்திலே உறுதியா இருப்பதுதான் அதனுடைய அர்த்தம். அதாவது வார்த்தையிலே பிடித்துக் கொண்டு வார்த்தைக்காக வாழ்வது. இப்ப இயேசுவை பின்பற்றி வா என்று சொன்னால் வார்த்தையை அடிப்படையாக வைத்து வார்த்தையின் நிமித்தம் இன்றைக்கு நாம் வர வேண்டும் என்றுதான் அர்த்தம். வார்த்தை இல்லாமல் இன்றைக்கு நம்முடைய கிறிஸ்துவ ஜீவித்தை கட்டுவோம் என்று சொன்னால் ஒரு நாளைக்கு ஒரு நாள் எப்படி பேதுரு இடறி போனாலும் அதே போல நாம் இடறிப்போம். இன்றைக்கு நாம் பலம், ஏன்னா பேதுருவும் நிறைய அற்புத அடையாளங்களை செய்தார். ஆண்டவருடைய கூட இருந்த ஊழியத்திலே பார்க்கிறோம். அவர்கள் ஆண்டவர் அவர்களை எல்லாரும் ஊழியத்துக்கு அனுப்பிவிட்டு அவர்கள் திரும்பி வரும்பொழுது எல்லாரும் ஊழியத்திலே நடந்த அற்புத அடையாளங்களை வந்து ஆண்டவரிடத்தில் சொல்கிறார். அப்போ நமக்கு என்ன தெரியும்? பேதுருவை ஆண்டவர் பயன்படுத்தினார். அவர் மூலியமாக அநேக அற்புத அடையாளம் நடந்தது.
அற்புத அடையாளங்கள் அவர் கண்ணாக பார்த்தார். ஆனால் சூழ்நிலை வரும் பொழுது, இடர்கள் வரும் பொழுது, துன்பங்கள் வரும் பொழுது, பாடுகள் வரும் பொழுது அவர் இடறி போனார். ஆனால் இன்ற வசனத்திலே ஆண்டவர் சொன்ன பிரகாரம் இந்த விதமான மரணத்தினாலே அவன் தேவனை மகிமைப்படுத்த போகிறான் என்பதை குறிக்கும்படியாக இப்படி சொன்னார். அப்படி என்று சொல்லி நீ என்னை பின்பற்றி வா என்று சொல்லி அவன் பின்பற்றுகிற வேளையிலே பிரியமானவர்களே, அதற்கப்புறம் அவன் செய்த அற்புத அடையாளங்கள் அது அநேகமாக இருந்தது. அப்போஸ்தலர் புத்தகத்தில் வாசிக்கும் பொழுது அவன் நடந்து போகிற வழியிலே அவன் நிழல்பட்டு அநேகர் சுகமானார்கள் என்று சொல்லி அவன் எழுந்து பிரசங்கிக்கிற வழியிலே அங்கே 3000 பேர் ரட்சிக்கப்படுகிறார்கள், 5000 பேர் ரட்சிக்கப்படுகிறார்கள். நசரேயனாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால் எழுந்து நட என்று சொல்லி அற்புதம் செய்து அவர்கள் அநேக பேர் அவர்களை அடித்து காவலை போட்டு எல்லா விதமான கஷ்டத்திலையும் பேதுரு ஆண்டவரை மறந்தளிக்கவில்லை. ஆண்டவருக்குள்ளாக அவன் ஜீவித்தான் என்று சொல்றார். அதான் பிரியமானவர்களே, ஃபாலோ மீ அப்படி என்று சொன்ன ஆண்டவருடைய வார்த்தை இன்றைக்கு நாமும் கூட ஃபாலோ பண்ணுவோமா? ஆண்டவருடைய வார்த்தையை நாம் பின்பற்றுவோம் என்று சொன்னால் கண்டிப்பா எல்லா வித போராட்டத்திலையும் இன்றைக்கு நாம் ஜெயிக்கிறவர்களாக இருக்கிறோம். இன்றைக்கு நாம் எல்லா சந்தர்ப்ப சூழ்நிலைகளிலும் நாம் ஜெயித்து முன்னேற வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவர் சொன்ன வார்த்தையை நாம் ஃபாலோ பண்ண வேண்டியதாக இருக்கிறது. வார்த்தையை நாம் பின்பற்றி போக வேண்டியதாக இருக்கிறது. 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரத்திலே 24வது வசனம், 1 Corinthians chapter 9 verse 24. பந்தய சாலையிலே ஓடுகிறவர்கள் எல்லாரும் ஓடுவார்கள், ஆகிலும் ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று அறிவீர்களாம். நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். அப்போ என்னை பின்பற்றி வா என்று சொன்னால் ரன் ஆஃப்டர் அப்படி என்று சொல்லப்படுகிறது. என்னை பின்பற்றி வா என்று சொல்லப்படுது. நாம் எல்லாருக்கும் ஆண்டவர் ஒரு பந்தய சாலையை கொடுத்திருக்கிறார். நமக்கென்று ஒரு ஓட்டப்பந்தயம் இருக்கிறது. நமக்கென்று ஒரு போராடி செல்லுகிற ஒரு பாதை உண்டு. நம்ம எல்லாருக்கும் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் ஒரு ஜெயத்தை கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் எல்லாரும் இதோ நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள் அப்படி என்று சொல்லி இருக்கிற இந்த வார்த்தையை நாம் கவனிக்க வேண்டும். Run in a such a way that you may obtain it. பெற்றுக்கொள்ளத்தக்கதாக அந்த ரைட் மேனர்ல ஓட வேண்டும் என்று சொல்லி இங்கே பவுல் வலியுறுத்துகிறார். என்ன சொல்கிறார்? பந்தயத்துக்கு எல்லாரும் போராடுவார்களாம், எல்லாரும் வந்து ஓடுவார்கள். அதே போல இன்றைக்கு நான் கிறிஸ்தவர்களாகிய ரட்சிக்கப்பட்ட நம்ம எல்லாரும் திருச்சபைக்கு எல்லாரும் ஓடிக்கொண்டிருக்கிறோம். இந்த கிறிஸ்துவ வாழ்க்கை நம்ம எல்லாரும் கர்த்தரை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறோம். அவர் சொன்ன பிரகாரம் என்னை பின்பற்றி வா என்று சொன்ன அந்த வார்த்தையை நோக்கி நம்ம எல்லாரும் ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஆனா ஓடுகிறோம்னா பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுகிறோம். ஏன்னா ஒருவர் தான் பெற்றுக்கொள்வார்கள். வசனம் சொல்வது, ஆகிலும் ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று அறியீர்களாம். ஒருவர் தான் பெற்றுக்கொள்ளலாம். அந்த ஒருவர் நாம இருக்க வேண்டும் என்று சொல்ல ஆண்டவர் விருப்பப்படுகிறார். எப்படி ஒருவர் மட்டும் பெற்றுக்கொள்ள முடியும்? அதற்காக தான் ஆண்டவர் என்னை பின்பற்றி வா என்று சொல்கிறார். பந்தயத்துக்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலும் நிச்சயடக்கமா இருப்பார்கள் என்று சொல்றார். பிரியமானவர்களே, இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறது என்னவென்று சொன்னால், நாம் ஓடுகிறவர்கள் எல்லாரும் பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் ஓட வேண்டும். அந்த ஓடுகிற சரியான வழியிலே ஓட வேண்டும். அதுதான் கர்த்தருடைய வார்த்தையாகிய அந்த வழி. அவரை பின்பற்றுவது என்று சொன்னால் கர்த்தருடைய வார்த்தையை நம்பி வருவது என்று சொல்கிறார். பிலிப்பியர் எழுதின புத்தகத்தில் 3ஆம் அதிகாரம் வசனம் 14. Philippians chapter 3 verse 14. கிறிஸ்து இயேசு உங்கள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடர்கிறேன் என்று வேதம் சொல்லுது. இலக்கை நோக்கி தொடர்கிறேன் என்று சொல்லி அவர் நமக்காக வைத்திருக்கிற அந்த அழைப்பை is a call. என்னை பின்பற்றுவா என்று சொன்ன அந்த call, அது ஒரு அழைப்பு. அதை நோக்கி தொடர்கிறேன். Run after, I pursue for it. அதற்காக என்னை நான் துரிதப்படுத்துகிறேன். அதை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக அதை நோக்கி நான் போகிறேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. என்னை பின்பற்றி வா என்று சொல்லப்படுகிற வார்த்தையானது அது ஒரு கட்டளையாக இருந்தால் அது ஒரு அழைப்பாக இருக்கிறது. அது ஒரு கோலா இருக்கிறது. கிறிஸ்துவ வாழ்க்கையில் நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற ஒரு கோலா இருக்கிறது. அந்த அழைப்பை ஆண்டவர் இங்கே என்ன சொல்லப்படுகிறார்? அது ஒரு விசேஷமான ரேஸாக இருக்கிறது, பந்தயமா இருக்கிறது. அதை நாம் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக தொடர வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. இதை பேதுரு தன்னுடைய வாழ்க்கையை நிறைவேற்றினார் என்று சொல்லி பார்த்தார். அதுக்கப்புறம் அவர் எதற்கும் பயப்படவில்லை. சிறைச்சாலைக்கு பயப்படவில்லை, போர் வீரர்களுக்கு பயப்படவில்லை, ஏதோ ரோமர்களுக்கு பயப்படவில்லை, அவர் யாருக்கும் பயப்படவில்லை.
துணிந்து எல்லா காரியத்திலும் அவர் வெற்றி சிறந்தார் என்று சொல்லிப்பார். பிரியமானவர்களே, இந்த வார்த்தையை கேட்கிற நாம், என்னை பின்பற்றி வா என்று சொல்கிற அந்த வார்த்தையை நாம் கேட்டு இன்றைக்கு நாம் முன்னேறி செல்ல போகிறோம். இன்றைக்கு நாம் கர்த்தரை நோக்கி நாம் வெற்றி நடை போகிறோம். அதற்கு என்ன செய்ய வேண்டும்? வசனம் சொல்லுகிறது மத்தேயு 24:13. Matthew chapter 24 verse 13. 24 verse 13. முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். The one who stands firm to the end will be saved. கடைசி பரியந்தமும் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ இந்த என்னை பின்பற்றி வா என்று சொன்ன இந்த வார்த்தை கடைசி வரைக்கும் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் இருப்போம் என்று சொன்னால், அதில் நிலைத்திருப்போம் என்று சொன்னால், நாம் கண்டிப்பாக ரட்சிக்கப்பட்டிருப்போம் என்று சொன்னால். ஆனால் இன்றைக்கு நம்முடைய தவறான காரியங்கள் என்ன? இன்றைக்கு நாம் எதை ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரோ அதிலிருந்து நாம் விளக்கப்பட்டிருக்கிறோம். அதிலிருந்து நம்முடைய போக்கஸ் தடுமாறி போயிருக்கிறோம். அதை நோக்கி நாம் பார்க்காதபடிக்கு இன்றைக்கு நாம் நம்மை நாமே தடப்படுத்திருக்கிறோம். பிரியமானவர்களே, அடுத்த வசனத்திலே பாருங்க, யோவான் 21:20. ஜான் chapter 21 verse 20. அடுத்த வசனத்துல பேதுரு இந்த இடத்துல தடுமாறி போகிறதை நம்ம பார்க்கிறோம். பேதுரு திரும்பி பார்த்து, இயேசுவுக்கு அன்பாய் இருந்த ராபோஜனம் பண்டிகையில் அவர் மார்பை சாய்ந்த, ஆண்டவரே உம்மை காட்டிக் கொடுக்கிறவன் யார் என்று கேட்ட ஒரு மகன் சீசனை பின்னே வருகிறதை கண்டான். 21 John 21:21. அவனை கண்டு பேதுரு இயேசுவை நோக்கி, ஆண்டவரே இவன் காரியம் என்ன? ஆண்டவர் நம்மிடத்திலே சொன்னது என்னை பின்பற்றி வா என்று சொன்னார். ஆனா இன்றைக்கு நாம் என்ன செய்கிறோம் என்று சொன்னால், நம்முடைய தவறான சிந்தனை என்னவென்று சொன்னால், இன்றைக்கு நாம் தடுமாறி போவதற்கு முக்கியமான காரணம் என்னவென்று சொன்னால், நம்முடைய மோட்டிவ் சிதறி போகிறது. What is our motive today? இன்றைக்கு நம்முடைய இன்ட்ரெஸ்ட் என்ன? ஆண்டவர் நம்மிடத்தில் சொன்னார் என்னை பின்பற்றி வா என்று சொன்னார், அதாவது வார்த்தையை பின்பற்றி வா என்று சொன்னார். ஆனா இன்றைக்கு அதை கேட்ட நாம் பேதுருவை போல அவன் காரியம் என்ன, இவன் காரியம் என்ன, மற்றவர்களுக்கு என்ன நடக்கிறது, ஆண்டவரே மற்றவர்களுக்கு நீ என்ன வைத்திருக்கிறீர்கள், அவர்கள் என்ன தவறு செய்கிறார்கள், அவர்கள் எப்படி அவர்கள் ஆவிக்குரிய வளர்கிறார்கள் என்று சொல்லி மற்றவர்களை நாம் பார்த்து ஆண்டவரிடத்தில் கேட்கிறோம். இதுதான் நம்முடைய இன்றைக்கு நம்முடைய வளர்வதற்கு தடையாக இருக்கிற காரணம். இன்னைக்கு திருச்சபையிலே நாம் ஏன் எல்லாரோடும் கூட அந்த ஐக்கியத்திலே வர முடியவில்லை? இப்போதான் ஆண்டவரிடத்திலே ஒரு பெரிய வெளிப்பாடை, ஒரு சத்தியத்தை பெற்றுக் கொள்கிறார், என்னை பின்பற்றி வாருங்கள். அதற்குள்ளாக பாருங்க, மற்றவரை பார்த்து அவருக்கு என்ன நடக்க போகிறது என்று பிரயாசப்படுங்க. இன்றைக்கு கிறிஸ்துவ வாழ்க்கையில நாம் நம்மை ஆண்டவருக்குள்ளாக நெருங்கி வளர செய்வதற்கு பிரயாசப்படுகிறது குறைவு. மாறாக நாம் என்ன செய்கிறோம்? மற்றவர்களுடைய வளர்ச்சியை குறித்து ரொம்ப அதிகமாக இன்ட்ரெஸ்ட் காட்டுகிறோம். அதனாலே அநேக வேளை நாம் தடுமாறி போகிறோம். இன்றைக்கு நம்முடைய நிலைமை மாற்றி அமைப்பதற்கு நாம் என்ன செய்கிறோம்? அதே வேளை அதை செய்ய மாட்டோம். ஆனா மற்றவர்கள் எவ்வளவாய் ஊழியம் செய்கிறார்கள், எவ்வளவாய் திருச்சபைக்கு வருகிறார்கள், எவ்வளவாய் ஆண்டவருக்காக உண்மையா இருக்கிறார்கள், அவர்கள் தவறுகள் செய்கிறார்களா இல்லையா என்று சொல்லி மற்றவர்களை குறித்து நாம் அதிகமாய் கவனம் செலுத்துகிறோம். இப்படி கவனம் செலுத்துகிறபடினால ஆண்டவர் சொன்ன என்னை பின்பற்றி வா என்ற வார்த்தை நமக்கு மறந்து போகிறது. இதை பேதுரு மறந்து போகிறதாக பார்க்கிறோம். God never ever interested to tell about others to us. மற்றவர்களை குறித்ததான காரியங்களை ஆண்டவர் நம்மிடத்துல பேசுவதற்கு ஆண்டவருக்கு விருப்பம் இல்லை. ஏன் ஆண்டவருக்கு அதை நம்மிடத்தில் பேசுகிறது? மற்றவர்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு பொறுப்பாக இருக்கிறவங்க பிள்ளைகள் இடத்துல இருக்கிற காரியத்தை ஆண்டவர் தேவன் பிள்ளை தகப்பனும் தாய்க்கும் வெளிப்படுத்துவார். ஒரு மந்தையில் இருக்கிற மெய்ப்பனுக்கு தன் ஆடுகளை குறித்ததான காரியத்தை ஆண்டவர் வெளிப்படுத்துவார். ஆனா ஆடுகளை குறித்ததான காரியத்தை ஆடுகளுக்கே ஆண்டவர் ஏன் வெளிப்படுத்த வேண்டும்? இதற்காக வெளிப்படுத்த வேண்டும். ஆண்டவர் இந்த இடத்துல சொல்லி இருக்கலாமே. வசனம் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், அடுத்த வசனத்திலே ஆண்டவர் சொல்றார், நான் வருமளவும் இவன் இருக்க எனக்கு சித்தமானால் உனக்கு என்ன, நீ என்னை பின்பற்றுவார். இயேசு நம்மிடத்துல ஏன் அப்படி, நான் ஏன் இதெல்லாம் சொல்றேன்னா, இயேசு என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், அவருடைய ரிப்ளை பாருங்க, அவனோட காரியம் எனக்கு உண்டானதுனால் உனக்கு என்ன ப்ராப்ளம், நீ ஏன் அதை கவனிக்கிறார்? அப்படிதான் ஆண்டவர் சொல்றார். நம்முடைய காரியம் என்ன? யூ ஃபாலோ மீ. அதுதான். மற்றவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி நாம் ஆராய்ந்து பார்ப்பதில் எந்த ஒரு வளர்ச்சி நமக்கு கிடையாது.
அதனாலே நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியம் கர்த்தரிடத்துல சேர போகிறதும் இல்லை. ஆண்டவர் சொல்லியிருக்கலாமே, அவருடைய காரியம் என்ன, பேது எல்லாருமே ஆண்டவர் கூட இருந்தவர்கள் தான். சொல்லியிருக்கலாமே, நீயும் இப்படி வரலாம், நீ யோவானும் இப்படிதான், அவனுக்கு இந்த நிலைமை இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கலாமே. அவனுக்கு என்ன, உனக்கு என்ன அப்படின்னு தான் இந்த இடத்துல ஆண்டவர் சொல்ற. நீ என்ன பின்பற்றுவா? உன்னுடைய ஜீவன் எனக்கு முக்கியம், உன்னுடைய ஆத்மா எனக்கு முக்கியம். நீ என்னிடத்துல வர வேண்டும். நீ மற்றவனை பார்த்தா விழுந்து போய். அதனாலதான் 1:9 நம்ம பார்த்தோம், பந்தய பொருளை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக எல்லாரும் ஓடுவாங்க, ஆனா உச்சி இடக்கமா இருப்பார்கள். மற்றவர்களை பார்த்து ஓட மாட்டாங்க. ஓடுகிறவர்களை கொடுத்து நமக்கு எல்லாம் தெரியும். பக்கத்துல இருக்கிற பார்த்து யாரும் ஓட மாட்டாங்க. அவர்கள் நேராக பினிஷிங் லைனை பார்த்து தான் ஓடுவாங்க. ஆனா இன்றைக்கு நாம் அதே போலதான் அப்படியே ஆண்டவர் சொல்றார், மற்றவர்களை பார்க்காத, மற்றவர் அவன் அடுத்தவனை குறித்து என்னிடத்துல கேட்க வேண்டாம், உன்னை குறித்து என்னிடத்துல கேள்வி. இத்தனை முறை நமக்கு ஆண்டவரத்துல கேட்டுக்கோம், ஆண்டவரே என்னிடத்துல குறைகள் என்ன, என்னுடைய காரியங்கள் என்ன, என்னுடைய தவறுகள் என்ன, நான் இன்னும் என்னென்ன காரியங்களை கர்த்தருக்கு விட்டுக் கொடுக்க வேண்டும், என்னுடைய திறமைகளை இன்னும் நான் ஆண்டவருக்கு என்ன செலவு செய்ய வேண்டும், இன்னும் ஆண்டவருக்காக நான் என்ன ஓட வேண்டும், எவ்வளவு ஓட வேண்டும், எனக்கு இன்னும் உதவி செய்யலாம் அப்படின்னு சொல்லி எத்தனை பேர் நம்ம ஆண்டவரிடத்துல ஆண்டவர் அதுல விருப்பப்படுகிறார். ஆனால் நம்ம அநேகங்கள மற்றவர்களை குறித்ததான காரியத்தை ஆண்டவரிடத்துல சொல்லி கவலைப்பட்டிருக்கோம். அவர்கள் இப்படி போயிட்டார்களே, அவர்கள் தடுமாறிட்டார்களே, அவர்களுக்காக ஆண்டவரே அவர்கள் எப்படி நல்லா செய்திருக்கலாமே, இப்படி வந்திருக்கலாமே அப்படின்னு சொல்லுகிறோம். ஆனால் அதெல்லாம் ஆண்டவருக்கு விருப்பம் இல்லை. பிரியமானவர்களே, Galatians chapter 5:7, கலாத்தியர் 5:7 வாசிப்போம். நீங்கள் நன்றாய் ஓடினீர்களே, சத்தியத்துக்கு கீழ்ப்படியாமல் போக உங்களுக்கு தடை செய்தவன் யார்? நீங்க எல்லாம் நல்லா ஓடுனீங்களே, you were running a good race. Who cut on you to keep you from obtaining the truth? ஏன் அந்த சத்தியத்திலிருந்து நம்ம விலகி போக யார் உங்களுக்கு கற்றுக் கொடுத்தது? இன்னைக்கு நம்முடைய கேள்வி அப்படியாக இருக்க வேண்டும். நம்ம நன்றாக தான் ஓடிக்கொண்டிருந்தோம். திருச்சபையில நம்ம எல்லாரும் நன்றாக தான் மீட்டிங்ஸ் எல்லாம் வந்துகிட்டு இருந்தோம், கூட்டங்களை கலந்து கொண்டிருந்தோம், மற்றவர்களுக்காக ஜெபித்துக் கொண்டிருந்தோம், சத்தியத்திலே நாம் இன்னும் அதிகமாய் ஆர்வமாய் இருந்தோம், வசனத்தை வாசிப்பதிலே தியானிப்பதிலே நாம உறுதியாய் இருந்தோம். ஆனா இன்றைக்கு ஏன் எல்லாம் மாறி போனது? காரணம் மற்றவர்களா, அடுத்தவர்களை குறித்ததான காரியமா, யாரெல்லாம் நமக்கு ஏதாவது செய்துட்டாங்க அதை குறித்துதான் நம்ம அப்படி பின்மாற்றத்திலே நம்ம விலகி இருக்கிறோமா? யோசிக்க வேண்டும். பிரியமானவர்களே, ஆண்டவர் சொல்கிறார், அவனுடைய குறித்த காரியத்தை பற்றி கேட்க வேண்டாம், உன்னுடையது என்ன, நீ என்ன காரியத்திலே செய்திருக்கிறாய், நீ என்னை பின்பற்றுவாய் என்று சொல்லி இரண்டாவது முறையாக பேதுரு சொன்னார், யூ ஃபாலோ மீ. முதலாவது ஃபாலோ மீ தான் சொன்னார், இப்ப இரண்டாவதாக யூ ஃபாலோ, நீ என்னை பின்பற்றுவாய் என்று சொல்லி. மூன்றாவது காரியம் பாருங்க, சத்தியத்துல இருந்த சீஷர்களிடத்திலே இப்படிப்பட்ட ஒரு வேறு ஒரு தவறான புரிதல் வருகிறது என்று சொல்லி பார்க்கிறோம். 23வது வசனத்திலே மூன்றாவது காரியமாக நம்ம பார்க்கிறோம், நம்முடைய wrong spiritual interpretation அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். முதலாவது ஆண்டவருடைய நாமத்தினாலே நாம் பின்பற்றி வருகிறவர்களாக இருக்க வேண்டும், அது ஒரு கட்டளை, அதை நாம் செய்தாக வேண்டும். இரண்டாவதாக மற்றவர்களாலே ஆண்டவருடைய சொன்ன என்னை பின்பற்றுவா என்ற கட்டளையை விட்டு நாம் விலகி போகிற ஒரு காரியமா இருக்கிறது. மூன்றாவதாக ஆண்டவர் சொல்லியிருக்கிற அவருடைய இந்த வசனங்களிலிருந்து நாம் தவறான ரெவலேஷனை எடுத்துக்கொள்கிறது, wrong interpretation of the word of God. 23வது வசனத்திலே, ஆகையால் அந்த சீஷன் மரிப்பதில்லை என்கிற பேச்சு சகோதரருக்குள்ளே பரவிட்டு, சீஷர்கள் மத்தியிலே யோவான் மரிக்க போவதில்லை, காரணம் இயேசு சொல்லிட்டார், நான் வர வரைக்கும் அவன் இருந்தால் உனக்கு என்ன அப்படி என்று சொல்லி இருக்கிறதாக அவர்களுக்குள்ளாக ஒரு பேச்சு வந்தது. ஆனாலும் அவன் மரிப்பதில்லை என்று இயேசு சொல்லாமல், நான் வருமானமும் அவன் இருக்க இவன் இருக்க எனக்கு சித்தமானால் உனக்கு என்றுதான் அவர் சொன்னார் என்று சொல்லி வேதம் சொல்லுது. இப்போ யோவான் மரிப்பதில்லை என்று சொல்ல ஆண்டவர் சொல்லவில்லை. ஆண்டவர் என்ன சொல்றார், நான் வர வரைக்கும் அவன் இருந்தால் உனக்கு என்ன, you don't bother him அப்படிதான் சொல்லப்படுறாங்க, you don't get involved in his business அப்படிதான் அவர் ஆண்டவர் சொல்றாரு. ஆனா சீஷர்களுக்கு வேற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிறதாக இங்க பாருங்க, யோவான் மரிக்கவே மாட்டார் இயேசு வர வரைக்கும் அப்படின்ற ஒரு காரியம் அவர்களுக்குள்ள. இதுதான் பிரியமானவர்களே,
ஆண்டவர் சொன்ன வசனத்துக்கு நாம் வேற ஒரு அர்த்தத்தை கண்டுபிடிக்கிறோம். ஆண்டவர் என்னை பின்பற்றி வா என்று நம்மிடத்தில் பேசுகிற வார்த்தைக்கு நாம் வேற ஒரு ஆவிக்குரிய அர்த்தத்தை கொண்டு வந்துக்கிறோம். கர்த்தர் சொன்ன வார்த்தையை வைத்து நாம் வேற ஒரு வெளிப்பாடை பெற்றுக்கொண்டு நாம் தவறி போகிறோம். இந்த இடத்துல இயேசு யோவான் மரிக்கவில்லை என்று சொல்லவில்லை. வசனம் நல்ல நமக்கு தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. அவன் மரிப்பதில்லை என்று இயேசு சொல்லாமல், நான் வருமளவும் இவன் இருக்க உனக்கு என்ன அப்படின்றதான், அதாவது அவன் காரியம் உனக்கு தேவையில்லை அப்படின்னு ஆண்டு செய்யும். ஆனா அவர்களுக்குள்ளாக இப்படி ஒரு தவறான காரியம் வருகிறது. இன்றைக்கு இதே போலதான் பிரியமானவர்களே, வசனத்தை கேட்கிறோம், அல்லது நம் வசனத்தை வாசிக்கிறோம். வாசிக்கிற வேலையில வேற ஒரு நமக்கு சொந்தமான சுயமான நம்முடைய விருப்பத்துக்கு ஏற்ற அர்த்தத்தை நாம் எடுத்துக்கொள்கிறோம். இதனாலே நாம் ஆண்டவரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள போகிற சரியான வெளிப்பாடு நமக்கு கிடைக்காம போகிறது. இயேசு அப்படி ஒரு வெளிப்பாடை சொல்லவே இல்லை. யோவான் மரிப்பதில்லை என்று இயேசு சொல்லவே இல்லை. அவர் என்ன சொன்னார்? இவனுடைய காரியம் என்னுடையது, உன்னுடைய காரியம் என்ன அப்படின்றதுதான் ஆண்டவர் பேசுறேன். அப்போ ஆண்டவர் சொன்ன வார்த்தைக்கு வேற ஒரு அர்த்தத்தை நாம் சுயமாக எடுத்துக்கொள்கிறோம். இது தவறு பிரியமானவர்களே. Every word of God has own God's inspiration. ஆண்டவருடைய தனிப்பட்ட ஒரு வெளிப்பாடு உண்டு. அதை நாம் தனிப்பட்ட ரீதியிலே பெற்றுக்கொள்கிறோம். ஆனால் அது ஒரு உபதேசமாகவோ ஒரு 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 டீச்சிங்காக கொண்டு வந்து ஜனங்களிடத்திலே நாம் வேற ஒரு காரியத்தை சொல்லி வைக்கக்கூடாது. ஆவியானவரே வசனத்தை நமக்கு வெளிப்படுத்தி காட்டுகிறார்கள். அவர்தான் நமக்கு உதவி செய்கிறார்கள். அதனால பிரியமானவர்களே, இன்றைக்கு என்னை பின்பற்றுவா என்று சொன்ன ஆண்டவருடைய வார்த்தையை நாம் முழுமையாக அப்படியே பின்பற்றி வர வேண்டும். அதற்கு தடையாக யாரும் இருக்காதபடிக்கு, நாம் யாரையும் நோக்கி பார்க்காதபடிக்கு, யாரிடத்தில் நாம் சாயாதபடிக்கு நம்முடைய போக்கஸ் ஆண்டவர் மேலே இருக்க வேண்டும். வசனத்தை வைத்தே நாம் வேற ஒரு ரெவலேஷனுக்குள்ளாக போகக்கூடாது. இன்றைக்கு ரெவலேஷன் என்று வெளிப்பாடு என்று சொல்லி அநேக ஊழியக்காரர்கள் எழுதி இன்னைக்கு கூடுமானால் அநேகரை வஞ்சிக்கிறார்கள். நாம் கவனமா இருக்க வேண்டும். வசனம் சொல்லி இருக்கிறது, வெளிப்படுத்தின விசேஷம். நாம் இந்த வசனத்தை வாசித்து நாம் முடிக்க போகிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 7வது வசனம், 11வது வசனம், 17வது வசனம், 29வது வசனம். Revelation chapter 2 verse 7, 11, 17 and 29ல என்ன சொல்லுகிறது சொன்னால், ஆவியானவர் சொல்லுகிறதை காது உள்ளவன் கேட்க கடவுள் என்று சொல்லி. He who has an ear, let him hear what the Spirit says to the churches. சபைகளுக்கு சொல்லுகிறதை காது உள்ளவன் கேட்க கடவுள் என்று வேதம் சொல்லி. எல்லாருமே கேட்க வேண்டுமா? வெளிப்படுத்தல் அதே 3ஆம் அதிகாரத்திலே 6வது வசனம், 13வது வசனம், 22வது வசனம். chapter 3 verse 6, verse 13 and verse 22. இதிலும் தொடர்ச்சியாக 7 இடங்களிலே ஆவியானவர் சொல்லுகிறதை சபைகளுக்கு காதுள்ளவன் கேட்க கடவன் என்று சொல்லி. ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன் என்று சொல்லி. ஆண்டவர் இந்த நாட்களிலே சபைகளுக்கு சொல்லுகிறதை நாம் எல்லாரும் கவனித்து கேட்க வேண்டும். எஸ்பெஷலி திருச்சபையில் இருக்கிற நம்ம ஒவ்வொருத்தரும் அதை விட்டுட்டு நாம் வேற ஒரு மற்றவர்கள் சொல்லுகிற தவறான வெளிப்பாடுகளுக்கு போவோம் என்று சொன்னால், வசனத்தை நாம் முழுமையாக வாசித்து அறிந்து கொள்ளாமல் புரிந்து கொள்ளாமல் வேற ஒரு காரியத்திலே நாம் செயல்படுவோம் என்று சொன்னால் நமக்கு மிகுந்த ஒரு பாதிப்பு உண்டு பிரியமானவர்கள். அதே வேளையில இந்த ரெவலேஷன் சொன்ன இந்த 7 திருச்சபைகள், எபேசு, சிமிர்னா, பெர்கமு, தியத்தீரா, சர்தை, பிலதெல்பியா, லவோதிகேயா அப்படின்னு சொல்ற இந்த 7 திருச்சபைகளுக்கும் நீங்க வசனத்தை வாசித்து பாருங்கள். 7 திருச்சபைகளுக்கும் ஆண்டவர் என்ன சொல்கிறார்? ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு தான் ஆண்டவர் என்ன செய்வார் என்று சொன்னால், அவனுக்குடைய ஆசீர்வாதத்தை ஆண்டவர் அங்க வைத்திருக்கிறார் என்று சொல்லிப்பாங்க. யாரெல்லாம் ஜெயம் கொள்ளுகிறார்களோ ஒவ்வொரு திருச்சபைக்கும் ஆவியானவர் சொல்லுகிற வரையிலே ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு தேவனுடைய பரதேசி மத்தியில் இருந்த ஜீவ விருட்சத்தின் கனி புசிக்க கொடுப்பேன் என்று எழுது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஜெயம் கொள்ளுகிறவன் 2ஆம் மரணத்தினால் சேதப்படுவதில்லை என்று எழுது அப்படி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்ததாக இப்படியாக ஒவ்வொரு சபைக்கும் 7 திருச்சபைகளுக்கும் ஆவியானவர் சொல்லுகிறவர்களே ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு தான்
he who overcomes, யாரெல்லாம் என்னை பின்பற்றி வா என்ற வார்த்தையின் அடிப்படையிலே நம்முடைய ஜீவியத்தை சரியாய் கர்த்தருக்கு நேராய் நடத்தி கொண்டு போவோம் என்று சொன்னால் நாம் எல்லாரும் ஜெயப்படுகிறார்கள். இது நம்முடைய பங்கு பிரியமானவர்களே. ஓடுவது நம்முடைய பங்கு. அதனால்தான் நம்ம எல்லாரும் ஓட்ட பந்தயத்தில் இருக்கோம். நாம் ஓடாமல் ஆண்டவரிடத்திலே ஒன்றும் பெற்றுக்கொள்ள முடியாது. நம்முடைய கிரியை நம்முடைய விசுவாசமும் சேர்ந்து தேவனிடத்திலிருந்து நன்மை பெற்றுக்கொள்ள உதவி செய்கிறார். இது நம்ம எல்லாருக்கும் நன்றாக தெரியும். இந்த வசனங்களிலே நம்ம பார்க்கும் பொழுது 7 திருச்சபைகளுக்கும் ஆண்டவர் ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு தான் ஆண்டவர் அந்த குறிக்கப்பட்டிருக்கிற ஆசீர்வாதம் உண்டு என்று சொல்லிப்பார். கடைசி திருச்சபையாக லவோதிக்கேயருக்கு ஆண்டவர் சொல்லுகிற வேளையிலே ஜெயம் கொள்ளுகிறவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோடு கூட உட்காரும்படி ஆலோசிக்கிறார். இன்றைக்கு நாம் பரலோகத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட வேண்டும் என்று சொன்னால் இந்த பூமியிலே நாம் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் மாற வேண்டும், உருவாக வேண்டும். அதற்கு என்னை பின்பற்றி வா என்று சொன்ன கர்த்தருடைய வார்த்தை ஒரே ஒரு அந்த கட்டளை மிகவும் பிரதானமாக இருக்கிறது என்று சொல்லி நம்ம கடைசியாக வாசிப்போம். எபிரேயர் 12ஆம் அதிகாரம், Hebrews chapter 12 verse 12 to 14. எபிரேயர் 12 வசனத்து முதல் 14ஆம் வசனம் வரை நாம் வாசிக்கிறோம். ஆகையினால் நெகிழ்ந்த கைகளையும் தளர்ந்த முழங்கால்களை நீங்கள் திரும்ப நிமிர்த்தி முடமாய் இருக்கிறது பிசுகி போகாமல் சொஸ்தமாகும்படிக்கு உங்கள் பாதங்களுக்கு வழிகளை செவைப்படுத்துங்கள். யாரோடும் சமாதானமாய் இருக்கவும் பரிசுத்தம் உள்ளவராய் இருக்கவும் நாடுங்கள். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லையே. ஐசாயா 35ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலே இந்த காரியத்தின் தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, இந்த வசனத்து பிரகாரம் ஆகையால் நம்முடைய கைகள் கால்கள் மறுபடியும் நாம் திடப்படுத்த வேண்டும். இது ஜெபத்தை தான் குறிக்கிறது. கர்த்தரிடத்தில் இருக்கிற நம்முடைய உறவை தான் குறிக்கிறது. கர்த்தரோடு நாம் வாழ்கிற அந்த வாழ்க்கையை தான் குறிக்கிறது. நம் கர்த்தரோடு நெருங்கி இருக்கிற அந்த உறவை இந்த இடத்துல ஆண்டவர் மறுபடியும் சீர்படுத்த சொல்லியிருக்கிறார். காரணம், என்னை பின்பற்றி வா என்று சொன்னால் அதன் அர்த்தம் நம்முடைய உறவு ஆண்டவரோடு இருக்கிறது என்று சொல்லிதான். ஆண்டவரை பின்பற்ற தேவையில்லை என்று சொன்னால் நாம் தேவனோடு உறவு இருக்க தேவையில்லை. நாம் ஒருவரோடு உறவு வைத்திருப்போம் என்று சொன்னால் அவர்கள் பிரகாரம் நாம் நடக்க ஆரம்பிப்போம். அப்போ முதலாவதாக நம்முடைய உறவை ஆண்டவரிடத்திலே சரி செய்ய வேண்டும். அது இது நாள் வரைக்கும் உடைந்து இருக்கிறது, அதை நாம் சரி செய்ய வேண்டும் என்று சொல்லி பார்க்கிறோம். உடமாய் இருக்கிறது பிசுகி போகாமல் சொஸ்தமாகும்படிக்கு உங்கள் பாதங்களுக்கு வழிகளை செவைப்படுத்துங்கள். இன்றைக்கு நாம் சுகமாயி, அதாவது நம்முடைய உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருந்த இந்த எல்லா உலக ரீதியான காரியங்களிலிருந்து விடுதலையாகி சுகம் பெற்று ஆண்டவர் சொல்கிறார், நம்முடைய பாதங்களுக்கு வழியை செவைப்படுத்துங்கள். பின்பற்றி வா என்று சொன்னால் வழி நமக்கு இருக்க வேண்டும். பாதை இல்லாமல் எப்படி பின்பற்ற முடியும்? பாதை தான் கர்த்தருடைய வார்த்தை. வசனம் சொல்கிறது, அவருடைய வார்த்தை நம்முடைய காடுகளுக்கு இவனும் பாதைக்கு ஒளிச்சுமா இருக்கிறது என்று சொல்லி ஆண்டவர் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையை கர்த்தருடைய பாதை வார்த்தைக்கு நேராக சரிப்படுத்த வேண்டும் என்று சொல்றார். அவருடைய வார்த்தை இன்றைக்கு நமக்குள்ளாக வர வேண்டும். வார்த்தை தியானிக்க வேண்டும், வார்த்தையை படித்து கற்றுக்கொள்ள வேண்டும். தவறானதை நாம் வெளிப்பாடு எடுக்காதபடிக்கு சரியான வெளிப்பாடு ஆண்டவர் கொடுக்கிற பிரகாரம் இன்றைக்கு நாம் சபைப்படுத்த வேண்டும். 3வது காரியமாக பார்க்கிறோம், யாவரோடு சமாதானமாய் இருக்கவும் பரிசுத்தம் உள்ளவராய் இருக்கவும் என்று வேதம் சொல்லுது. Pursue peace with all people and holiness, without which no one will see the Lord. இந்த காரியம் இல்லாமல் தேவனை தரிசிப்பதில்லை. அப்ப என்னை பின்பற்றி வா என்று சொன்ன வார்த்தைக்கு இன்றைக்கு 3வது முக்கியமான காரியம் என்னவென்று சொன்னால், எல்லாரோடும் சமாதானமாய் இருக்கவும் பரிசுத்தமாய் அதில் இருக்கவும் நிலைத்திருக்கவும் நமக்கு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஏன்னா பரிசுத்தம் இல்லாமல் தேவனை பின்பற்ற முடியாது, சமாதானம் இல்லாமல் தேவனை பின்பற்ற முடியாது. இப்போ இன்றைக்கு நாம் வசனம் சொல்லுகிற பிரகாரம் இதை நாட வேண்டும். pursue அப்படின்னு சொல்லுங்க, நாட வேண்டும், பிரயாசப்பட வேண்டும். சமாதானத்தை மற்றவர்களிடத்தில் நாம் தான் பிரயாசப்பட வேண்டும். அதுக்கு நம்ம எல்லாரும் நம்ம ஒப்புக் கொடுக்க வேண்டும். அதற்கு பரிசுத்தம் ரொம்ப முக்கியம். பரிசுத்தம் இருந்தால் கண்டிப்பா நாம் சமாதானத்துக்கு ஏதுவாய் நம்மை நடத்துவோம், விட்டு கொடுப்போம், ஆண்டவரிடத்திலே நாம் சேருவோம், மற்றவர்களோடு கூட பழகுவோம். அதற்கு தடை நம்முடைய பரிசுத்த குறைவு,
ஒரு இடத்துல நமக்கு ப்ராப்ளம்னு சொன்னா நமக்கு இடத்திலே பரிசுத்தம் குறைவு என்றுதான் அர்த்தம். காரணம், சத்துருவனுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிறோம், அவனுடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படியவில்லை. கீழ்ப்படியவில்லை என்று சொன்னால் பரிசுத்தம் இல்லை என்றுதான் அர்த்தம். வசனம் சொல்லுகிறது சமாதானமும் பரிசுத்தமும் நமக்குள்ளே சேர்ந்து செயல்படுகிறது என்று சொல்லி, அதனாலே நாம் கர்த்தரை தரிசிக்க முடியாமல் போகிறோம். அநேக வேளையிலே தவறான வெளிப்பாடிலே நாம் இருக்கிறபடியினால வார்த்தைகளை நாம் சரியாக கேட்க மாட்டேங்கிறோம். இப்படியாக பிரியமானவர்களே, வசனம் சொல்லுகிற பிரகாரம் இதனுடைய இன்னும் அடுத்த பகுதியை நாம் வருகிற வாரங்களிலே கர்த்தருக்கு சித்தமாக நாம் பார்ப்போம். இதை தொடர்ச்சியாக இன்னும் சில காரியங்கள் இங்கே கீழே சொல்லப்பட்டிருக்கிறது. அதை நாம் வருகிற வாரங்களிலே கர்த்தருக்கு சித்தமானால் நாம் தியானிப்போம். ஆனால் இன்றைக்கு பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறார், என்னை பின்பற்றுவா. அந்த வார்த்தையின் அடிப்படையிலே இன்றைக்கு நாம் செயல்பட வேண்டும். அதற்காக நம்மை ஒப்புக் கொடுக்க வேண்டும். அதற்கு தடையாக இருக்கிற நம்முடைய காரியங்கள் என்ன? ஆண்டவரை பின்பற்றக்கூடாதபடிக்கு மற்றவர்கள் நாம் யாரிடத்துல இடையூறுகளா இருக்கிறோம், இந்த காரியத்தை அறிந்து அதை நாம் விட்டுவிட வேண்டியதாக இருக்கிறோம். தவறான வெளிப்பாடுகள் வசனத்தை நமக்கு சாதகமாக பயன்படுத்தி நாமே ஏமாற்றிக் கொள்ள வேண்டாம், வஞ்சிக்கப்பட வேண்டாம். எபிரேயர் 12 முதல் 14 வசனத்துல சொல்லியிருக்கிற பிரகாரம் நம்முடைய உறவை ஆண்டவரிடத்திலே மறுபடியும் சரிப்படுத்துவோம். நாம் நினைக்கிறோம் கைகள் கால்கள் எல்லாம் நம்ம நல்லா ஆண்டவருக்குள்ள உறுதியா இருக்கிறோம். இல்லை பிரியமானவர்கள், நம்முடைய கைகள் தளர்ந்து போயிருக்கிறது, நம்முடைய கால்கள் தடுமாறி இருக்கிறது. அதை நாம் சரிப்படுத்த வேண்டும். வசனம் சொல்லி இருக்கிறது, நம்மிடத்திலே நம்முடைய பாதைகளை மறுபடியும் செவைப்படுத்தி ஆண்டவருக்கு நேராக கொண்டு வர வேண்டும். மூன்றாவதாக, எல்லாரிடத்திலும் சமாதானம், எல்லாரிடத்திலும் நாம் பரிசுத்தமாய் இருப்போம் என்று சொன்னார். அதனாலே நாம் தேவனை தரிசிக்க முடியும். பரிசுத்தம் இல்லாமல் தேவனை தரிசிக்க முடியாது. இந்த வேளையில கூட நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம், ஒப்புக் கொடுப்போம். கர்த்தர் நம்ம எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவர் சொன்னார், என்னை பின்பற்றி வா என்று சொல்லி, follow me, you follow me என்று சொல்லி இரண்டாவது முறையாக ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். பேதுரு அதை செய்தார். தன்னுடைய வாழ்க்கையை மரணத்தினாலே தேவனை மகிமைப்படுத்தினார். இன்றைக்கு பிரியமானவர்களே, நாமும் கூட நம்முடைய மரணம் என்று சொல்லப்பட்ட நம்முடைய சரீரத்தில் வருகிற மரணம் அல்ல, அதனாலே நாம் தேவனை மகிமைப்படுத்த வேண்டும், அது ரொம்ப முக்கியம். ஆனால் நம்முடைய மாம்ச ரீதியிலே வருகிற ஒவ்வொரு தடைகளையும், மாம்சத்திலே வெளிப்படுகிற ஒவ்வொரு கிரியைகளையும் நாம் மரணத்தை கொண்டு போய் நாம் மறிக்க செய்வோம் என்று சொன்னார். கர்த்தருக்காக நம்முடைய மாம்ச காரியங்களை மறிக்க வைக்க செய்வோம் என்று சொன்னார். அதனாலே தேவனுடைய நாமம் மகிமைப்படுகிறது செய்வார். அதுவே கர்த்தருடைய நாமத்துக்கு ஒரு மகிழ்ச்சியா இருக்கிறது, ஒரு பிரீதியா இருக்கிறது, ஒரு மகிமையா இருக்கிறது செய்வார். ஒவ்வொரு நாளும் நாம் கர்த்தரை மகிமைப்படுத்த வேண்டும் என்று சொன்னார். ஒவ்வொரு நாளும் நம்மிடத்திலே காணப்படுகிற மாம்ச குறைவுகளை நாம் சரி செய்யும் பொழுது ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுகிறது. எல்லாரும் ஒப்புக்கொடுத்து ஜெபம் பண்ணுவோம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, நன்மையான வழிக்காக இந்த வார்த்தையின் பிரகாரம் நாங்கள் கேட்டு செயல்பட கர்த்தர் உதவி செய்கிறாங்க. எங்களிடத்திலே சொல்லப்பட்டிருக்கிற என்னை பின்பற்றி வா என்ற வார்த்தைக்குள்ளாக காணப்பட்டிருக்கிற அந்த சத்தியத்தை இன்றைக்கு நாங்கள் தெரிந்து கொண்டிருக்கிறோம், அறிந்து கொண்டிருக்கிறோம். இதன் பிரகாரம் நாங்கள் வாழ ஆண்டவரை உதவி செய்கிறார். எல்லாருக்கும் மேலாக கடைசியாக இறுதியாக ஆண்டவரே, இதோ கர்த்தருடைய வார்த்தையின் பிரகாரம் எல்லாரிடத்திலும் சமாதானமாயிருங்கள், பரிசுத்தமாயிருங்கள். காரணம், பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் தேவனை தரிசிப்பதில்லை. வார்த்தையின் பிரகாரம் இனி வருகிற வாரங்களுக்கு இன்னும் மற்ற காரியங்களை நாங்கள் கற்றுக்கொள்ள கர்த்தருக்கு சித்தமானால் எங்களை வழிநடத்த முடியாத வார்த்தை கேட்ட ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதியும். ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக நன்றி. பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. நாங்கள் எல்லாரும் கர்த்தரை பின்பற்றி கர்த்தருடைய வார்த்தையின் பிரகாரம் நடக்க எங்களுக்கு உதவி செய்யும். அதற்கு தடைகளை கொண்டு வருகிற எல்லா சத்துருவின் காரியங்களை இயேசு கிறிஸ்து நாமத்திலே முறியடிக்கும். ஜெயம் எடுக்கிறோம். ஜெயம் கொள்ளுகிற எவனும் கர்த்தருடைய சமூகத்திலே அவன் விற்றிருக்கிறான் என்று சொல்லி பாருங்கள். அதன் பிரகாரம் ஆசீர்வதியும். நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்திலே நன்றி செலுத்துகிறோம். ஜீவனுள்ள நல்ல ஆமென், ஆமென். எல்லாரும் சேர்ந்து கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலகமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பை ஐக்கியமும் நம்ம அனைவரோடும் கூட தங்கி நிறைந்திருக்கிறது. ஆமென். Thank you. God bless you.